வெல்கம் டு மைசெல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஜோதி சிஎன்சி ஆட்டோமேட்டிக் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜனவரி 9ல இருந்து ஜனவரி 11 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து ஓப்பனிங்ல இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹2 பர் ஷேரா வந்து இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் ₹350 ஆகும், அப்பர் பேண்ட் ₹331 ஆகும் இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டோட்டலா 45 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ரோஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ₹15 பர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ அப்ப எவ்வளவு இருக்கு, போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓல ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வெறும் 10% தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாட் பண்றாங்க. சோ 10% அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜா நான் பாக்குறேன். பட் அப்ளை பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு கிரே மார்க்கெட் பிரீமியம் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல இருந்து 2023 வரைக்கும் இருக்க டேட்டா கொடுத்திருக்காங்க. அசட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல கம்மியா இருக்கு, 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ்ல இருந்திருக்கு, 22லயும் மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. 2023ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல காட்டியிருக்காங்க. ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவா நான் பாக்குறேன். நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, அகைன் வந்து 23ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ நெட்வொர்க்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா இல்லங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். சோ டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ கடன் அப்படிங்கிறது இந்த கம்பெனில அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நெகட்டிவா தான் பாக்குறேன். ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜனவரி 9, ஐபிஓ க்ளோஸ் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜனவரி 11, பேசிக் அலாட்மெண்ட் ஜனவரி 12. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து ஜனவரி 15 அன்னைக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஜனவரி 15 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு பாக்குறப்ப ஜனவரி 16. இந்த கம்பெனி நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஜனவரி 11 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,45,000 ஷேர் பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹14,895 நமக்கு தேவைப்படும். இதுவே மேக்ஸிமம் நம்ம 13 லேக் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லேக் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டோட்டலா 585 ஷேர்ஸ் வந்து பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ₹1,93,635 நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் எவ்வளவு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. போஸ்ட் இஷ்யூ வந்து மென்ஷன் பண்ணல. கரண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 8ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறப்ப எஸ்டிமேட் லிஸ்டிங் 25% அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 450க்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் 84 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ ஃபைனான்சியலா நம்ம பாக்குறப்ப ஃபண்டமெண்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் ஐபிஓ க்ளோசிங் டேட் அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணி பாருங்க. பட் சோ ஐபிஓ அப்படிங்கிறது நம்ம லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றோம். இதுல வெறும் 25% தான் இருக்கு. இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 50% மேல இருந்தது அப்படின்னா ஐபிஓ அப்ளை பண்ணுங்க. இந்த ஐபிஓ நான் அப்ளை பண்ணனா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ நான் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் தான் இருக்கேன். சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மேக் பண்ணிருக்கோம். ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.